Hi friends, welcome back to my channel. This is your Venki story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சலாரோட நியூ சாங்கோட ரியாக்டாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் இதை தமிழராக நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான சாங்கா இல்லை என்னமே சாங்குன்னு தெரியல. ஸோ பிருத்திவிராஜோட டம்னைல் பார்க்க போகும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டமா என்னன்னு தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். எனக்கு கன்னடா வெர்ஷன் தெரியாது. ஸோ அதனால தான் நான் தமிழ்லேயே இதை பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி இவங்க பேன் இந்தியாவாக எடுக்க போகும்போது எல்லா மொழியிலையுமே அழகாக இவங்க டப்சிங் பண்ணுறாங்க. அதே போல் அழகாக ரிலீட்ஸும் எழுதுகிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கப்போ நான் மோஸ்ட்லி தமிழ்லேயே பார்த்து பழகிட்டேன். ஸோ ஆனால் நம்ம தமிழ்லேயே பார்த்துருவோம் இன்றைக்கி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்பல் ஃப்ரெண்ட்ஸ் சுரியன் கொடைய நீட்டி சுறாவளி நடைய காட்டி வீரமே எங்கும் விதக்க இங்கு வந்தானே கொஞ்சமே நாங்க சிரிக்க பங்கு தந்தானே ஆகாச முகில கூட்டி புலோகு முழுசு ஓட்டி மின்னலா இன்னல் தனிக்க தயவு செஞ்சானே சூப்பராக இருக்குங்க. நல்லா எமோஷ்னலாக டச் ஆகுது. ஒருத்தன் கர்ஜன ஒருத்தன் கல்லண இரட்ட பிரளயமே ஆனை ஒருத்த சேனை ஒருத்த இனஞ்சு வளம் வரும் கழகமே இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. சூப்பர் கேஸ்டிங். ஒருத்தே தடையாவா மத்தொருத்தே தடை வெல்வான் ஒருத்தே அசுர ஒருத்தே அரச கருத்தில் ஒத்தவரி காத்து ஒருத்த கங்கு ஒருத்த பத்தி எரிஞ்சிடும் நெருப்படி இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. நாற்கல்ல படு. சுரியன் கொடைய நீட்டி சுறாவளி நடைய காட்டி வீரமே எங்கும் விதக்க இங்கு வந்தானே கொஞ்சமே நாங்க சிரிக்க பங்கு தந்தானே. செம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்களாடா. ரிலீக்ஸ் வைஸ் சூப்பரான ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். அழகாக எழுதியிருக்காங்க. ஒருத்தன் அசுரன், இன்னொருத்தன் அரசன். அந்த வார்த்தையோட அந்த உச்சரிப்பும் சரி, அதுக்கேற்ற மாதிரியே அது லிங்க் பண்ண விதமும் சரி,
அதை காமிச்ச அந்த ரிலிக்குக்கும் சரி சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அதே போல் ரிலிக் வீடியோ எடிட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை உச்சரிப்புக்கும் அவங்க பாடுற விதத்துக்கும் அதுக்கேற்ற மாரி பின்னாடி ஃப்ரேம்ஸ் வச்ச இடம் வந்து சூப்பராகவே இருந்தது. கடைசியாக ஃபைனல் ஷாட் வச்ச அந்த ஃப்ரேமும் சரி அது எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ பிரசாந்த் நீல்கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதுனாலே அது உலக அளவில் ஒரு ஹைப்பை தூண்டி விடுதுன்னே நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த மாதம் வரப்போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் கிறிஸ்மஸ் வந்து வெறித்தனமான வாரத்தோடு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஹைப்பாக இருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். சாங்கும் சரி, ரிலீஸ் எழுதின மதுரை கவிக்கும் சரி, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பசூர் அவருக்கும் சரி சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்களோட ஒர்க்கு. ஸோ இந்த படத்தில் எல்லாத்தோட டெக்னிக்கல் ஒர்க்ஸும் சரி அவங்க கொடுத்த பெஸ்ட்டை விட அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சலாரும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹிட்டாகும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட எண்டில். ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஹைப்பாக இருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங் பண்ணியாச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த வருஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.